பாருங்க 2-3 நாளாவே நான் வேலைக்கு சரியா போல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. சரி இருக்கிட்ட பாத்து போ. பாருங்க 2-3 நாளாவே நான் சரியா வேலைக்கு போல, எனக்கு ஏன்னா உடம்பு சரியில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கதைங்க, சொல்றேன் வாங்க. கேமராமேன் கொஞ்சம் மேல வாங்க, அப்பதான் பேச தெரியும். இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இந்த வீடியோவுல சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளு எல்லாம் இல்ல, என் வாழ்க்கையில நடக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இந்த வெயில் அடிக்குது இல்ல, இந்த வெயில்ல நிறைய பேர் வேலை செஞ்சிருப்பீங்கன்னு தெரியும். இந்த வெயிலுக்கும் ஈட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த ஈட்டால எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, நான் அனுபவிச்ச மாரி நீங்களும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்பவே எங்க வீட்டுல சொன்னாங்க, வேலைக்கு போகக்குள்ள தலையில எண்ணெயை வச்சுன்னு போய் வேலை செய்யடான்னு சொன்னாங்க. நான் தான் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வெயில்ல போய் வேலை செய்யறது, தலையில எண்ணெய் வைக்கிற பழக்கமே இல்லை எனக்கு, ஓகேவா? அதனால என்ன ஆச்சுன்னா உடம்பு ஹீட் ஆயிடுச்சு. உடம்பு ஹீட் ஆகிறதுக்கு நிறைய விஷயத்த சொல்லலாம். அது சாப்பிட்டா ஆகும், இது சாப்பிட்டா ஆகணும், இது நார்மல் தான், எல்லார் லைஃப்லயும் நடக்கிறது தான். கொஞ்சம் நாச்சும் நம்ம தான் பாத்துக்கணும். ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் வேலை செஞ்சுனே இருக்குள்ள வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கிறேன், உடம்பு ஓவரா ஹீட் ஆயிடுச்சு போல, எனக்கு தெரியல, மூக்கு வழியா ரத்தம் வந்துருச்சு. நான் அதை பார்த்துட்டு நல்லாவே பயந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உடம்பு ஹீட்டுனால தான் ரத்தம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, வேலையும் முக்கியம் தான், ஆனா நம்ம உடம்பும் நம்மளுக்கு முக்கியம். அதனால வாரத்துக்கு ஒரு 2 நாள் நாச்சும் தலையில எண்ணெய் வைங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நான் இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. என் வாழ்க்கையில இதான் நடந்துச்சு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மூக்குல ரத்தம் வந்துச்சு. அதனால சொல்றேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணி. இன்னும் நிறைய நம்ம வீடியோவை பார்க்கணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.